ஹாய் எல்லாருக்கும். நம்ம வீட்டுக்கு வர லெட்டர்ல கவர்ல ஒரு 6 இலக்க எண் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க இந்த குறியீட்டை நம்ம ஒன்னா சேர்ந்து உடைச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம அட்ரஸ் எழுதும்போது இந்த 6 இலக்க பின்கோட கண்டிப்பா எழுதுவோம். இத பாக்கும்போது இது ஏதோ ஒரு வரிசை எண் மாதிரி தெரியலாம். ஆனா இது சும்மா ரேண்டமா கொடுக்கற ஒரு நம்பர் இல்ல. இதுக்குள்ள ஒரு முழு அமைப்பே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இதுதாங்க பின்கோடு, அதாவது தபால் குறியீட்டு எண். 1972ல நம்ம தபால் துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா, கடிதங்கள் எல்லாம் குழப்பம் இல்லாம ரொம்ப வேகமா சரியான இடத்துக்கு போய் சேரணும்ல, அதுக்காகத்தான் இந்த அமைப்பையே உருவாக்குனாங்க. சரி, இந்த முழு அமைப்பையும் நம்ம புரிஞ்சுக்க அந்த 6 இலக்கத்துல இருக்கிற முதல் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, அந்த ஒரே ஒரு நம்பர் அதுவே ஒரு பெரிய கதையை சொல்லும். இப்போ பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உங்க பின்கோடோட முதல் எண் 1 இல்ல 2 இருந்தா அது இந்தியாவோட வடக்கு மண்டலத்தை குறிக்குது. அதே மாதிரி 3 மற்றும் 4 மேற்கு மண்டலத்தையும், 5 மற்றும் 6 தெற்கு மண்டலத்தையும், 7 மற்றும் 8 கிழக்கு மண்டலத்தையும் குறிக்கும். இதுல அந்த 9ங்கிற நம்பர் மட்டும் நம்ம ராணுவ தபால் சேவைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, ஒரே ஒரு நம்பர் நம்ம முழு நாட்டையும் எப்படி மண்டலங்களா பிரிக்குதுன்னு. ஓகே, இப்ப நம்ம நாட்டோட ஒரு பெரிய மண்டலத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி மாநில அளவுல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நம்பருக்கு அடுத்து வர அந்த 2வது நம்பருக்கு இல்லையா, அதுதான் அந்த பெரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட துணைப்பகுதியா காட்டுது. சொல்லப்போனா இது பெரும்பாலும் ஒரு மாநிலத்தை தான் குறிக்கும். ஒரு உதாரணத்துக்கு, உங்க பின்கோடோட முதல் 2 நம்பர் 60லேருந்து 66க்குள்ள இருந்தா அது நம்ம தமிழ்நாடுதான்னு அர்த்தம். அதே மாதிரி 40லேருந்து 44க்குள்ள இருந்தா அது மகாராஷ்டிரா. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அடுத்ததா 3வது நம்பர். இது இன்னும் ஒரு படி உள்ள போய் அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வரிசையாக்க மாவட்டத்தையே ரொம்ப துல்லியமா அடையாளம் காட்டிடும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். முதல் 3 இலக்கம் 600ன்னு இருந்தா அது சென்னை வரிசையாக்க மாவட்டத்தை குறிக்குது. அதே போல 641ன்னு இருந்தா அது கோயம்புத்தூர். பாத்தீங்களா, ஒரு பெரிய நகரத்தையே எப்படி லாக் பண்ணுதுன்னு. இப்போ நாம பின்கோடோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப துல்லியமான பகுதிக்கு. இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த 6 இலக்கத்துல கடைசி 3 எண்கள் தான் உங்க கடிதம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணுது. இதுதான் உங்க ஏரியாவுக்கான ஃபைனல் டெஸ்டினேஷன். சரி, இது வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்து ஒரு முழு பின்கோடை எடுத்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அப்போதான் இந்த சிஸ்டம் எவ்ளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும். வாங்க, 600,041ங்கிற இந்த எண்ணை எடுத்துக்கலாம். முதல்ல 6, இது தெற்கு மண்டலம். ஓகே. அடுத்து 60, இது தமிழ்நாடு. சூப்பர். அதுக்கடுத்து 600, இது சென்னை மாவட்டம். கிளியர்? ஃபைனலா அந்த 041 தான் உங்க லெட்டர் போய் சேர வேண்டிய சரியான போஸ்ட் ஆஃபீஸ். பாத்தீங்களா, ஒரு நம்பர் எப்படி ஒரு முழு பயணத்தையே நமக்கு சொல்லுதுன்னு. ஆக, இனிமே நீங்க ஒரு பின்கோட பாக்கும்போது அது ஒரு சாதாரண 6 இலக்க எண்ணா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்க கையில இருக்கிற ஒரு குட்டி வரைபடம். ஒவ்வொரு எண்ணும் ஒரு வழிகாட்டி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? இந்த பின்கோடு மாதிரியே நம்மள சுத்தி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம தினமும் பாக்குறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆழமான அமைப்பை நாம கவனிக்கிறதே இல்ல. அப்படி நீங்க கவனிக்காம விட்ட வேற என்ன ரகசிய அமைப்புகள் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.